ஐயா உடனே மழைக்காலத்திலேயே வந்தார். வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டார் தாசில்தாரோட வந்து. அதுக்கப்புறமா வந்து மாவட்ட ஆட்சியரை கூட்டின்னு வந்தார். மாவட்ட ஆட்சியரை கூட்டின்னு வந்து எல்லா வீடும் போயிட்டு பார்த்தாங்க. பார்த்துட்டு உடனே வந்து அப்புறம் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து ஆல்வி ஜான் வர்க்கஸ் இருந்தாருங்க. இவங்க பார்த்த உடனே வந்து இவங்களுடைய எல்லாத்தையும் பேப்பரெல்லாம் கொடுங்க. அது வரையும் அவங்கள கிட்டத்தட்ட என் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அங்கே தான் இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் பட்டாவே இல்லை. ஏன்னா ரோடு புறம்போக்குன்ட்டு பட்டா தரல. எப்போ மழை பெஞ்சாலும் அவங்க வீட்டு மேலே தான் போவோம். மொத்த தண்ணியை வந்து அவங்க வீட்டு மேலே தான் போவோம். அவங்க வந்து பார்த்த உடனே சரி இவங்களுக்கு பேப்பரெல்லாம் மொத்தம் கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு விவோ கிட்ட சொல்லி ஆர்ஐ கிட்ட சொல்லிட்டு போயிட்டாருங்க. மொத்தமாக இருந்து நம்ம பொதுக்கு துணைத் தலைவர் அவர்களும் என் கூட மொத்தமாக பேப்பரெல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாமே எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஐயா கிட்ட கொடுத்தோம். அவர் ஒரு லெட்டர் கொடுத்தாரு. அந்த லெட்டர் எடுத்துன்னு போயிட்டு நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்த உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்க. நடவடிக்கை எடுத்து முதல்ல வந்து இவங்களை இங்கேருந்து இன்னொரு இடம் மாற்றிட்டு அவங்களுக்கு வீடு மேலே பட்டா எல்லாமே கொடுங்கன்னு சொன்னாங்க. அதே போல் எல்லாருக்கும் வந்து அங்கே ஒரு 21 குடும்பம் இருந்தாங்க. அந்த 21 குடும்பத்துக்கும் வீட்டு மனை கொடுத்து பட்டாவும் கொடுத்தாங்க. கொடுத்து நம்ம கவரப்பேட்டில் தான் நம்ம மினிஸ்டர் ஐயாவுக்கும் வந்து இதை வந்து அவங்களுக்கு பட்டா வழங்கினாங்க எல்லாருக்கும். இதுக்கெல்லாம் நமக்கு வந்து இவ்வளோ விஷயமா செஞ்சதுக்கு வந்து நமது அரசுக்கு துணையாக இருக்க நமது சட்டமன்ற உறுப்பினர் இதெல்லாம் நான் வந்து ஒரு தலைவராக ஆகிட்டோம். நம்ம ஏதோ ஒன்று பண்ண போனோம்னு தான் நினச்சேன். நம்ம வந்து இந்த நம்மளுடைய கிராம வளர்ச்சிக்கு என்னென்ன தேவை என்றதை நம்ம வந்து இந்த தகவலை எடுத்து போயிட்டு அவங்க கிட்ட சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். நம்ம எந்த தகவலும் சொல்லாமல் வீட்டிலே உட்காந்து இது வரல அது வரலன்னு சொல்லியிருந்தா எதுவுமே வராது. அதனால் இதில் என்னென்ன ஸ்கீம் இருக்குங்களா முதல்ல பார்த்தீங்கன்னா ஆவஸ் பிளஸ்ன்ற ஸ்கீமில் வந்தது வீடு வந்ததுங்க. நான் வந்ததே வந்து அந்த ஒரு 10 வீடு வந்து பழைய வீடு கட்டி விட்டுட்டு போயிட்டு இருந்தேன். கட்ட முடியாத தொகுப்பு வீடு தான். அந்த வீடுக்கெல்லாம் ஒரு ட்ரஸ்ட் மூலமாக வர வச்சு முதல்ல ஒரு 8 வீடை வந்து கல் ஓட்டை ஊந்து பாசு பிடிச்சி போய் அந்த வீடுங்கெல்லாம் வந்து அந்த 8 வீடை வந்து சுமாராக 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணி மொத்த வேலையும் பூசு வேலையானது டோரு கீர் எல்லாமே போட்டு சரி பண்ணி கொடுத்தாங்க அந்த ட்ரஸ்ட் மூலமாக. அதுக்கப்புறம் 2வது முயற்சியாக வந்து வீடு வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு மாதிரி பட்டா இல்லாததுனால இவங்களுக்கெல்லாம் வீடு தர முடியாது அப்படின்னாங்க. பட்டா வந்துச்சு. பட்டா வந்து போய் திரும்பி ஐயா கிட்ட போயிட்டு திரும்பி லெட்டர் வாங்கினோம். திரும்பி கலெக்டர் ஆஃபீஸ் போனோம். கலெக்டரை பார்த்தோம். மறுபடியும் போயிட்டு பார்த்துட்டே இருந்தால் எஸ்டி ஸ்கீமில் வந்து பழங்குடியினர் ஸ்கீமில் வந்து ஒரு 20 வீடு கொடுத்தாங்க ஒரு வருஷம். மீதி உள்ள மொத்தம் வந்து 70 பேருக்கு மேலே இருக்காங்க. மீதி உள்ள என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு தெரியல திரும்ப முயற்சி செஞ்சோம். திரும்பி ஐயா கலந்துக்கின்னு திரும்பி போயிட்டு இதை பண்ணால் ஜன்மன் ஸ்கீம்னு வந்ததுங்க. அந்த ஜன்மன் ஸ்கீமில் வந்து சுமார் 45 வீடு வந்தது எங்கள் வீட்டுக்கு. கிட்ட இருந்து அந்த குறிப்பு மொத்தமே இவங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே எடுத்து கொடுத்த பிறகு அந்த 45 வீடியும் உடனே செலக்ஷன் பண்ணிட்டாங்க. அதில் தவறி போன 5 வீடு எப்படி பண்ணுறதுன்னு நினச்சிருந்தேன். அப்புறம் மழை காலத்தில் வந்து ஃப்ளட் ஹவுஸ்ன்னு அதில் ஒரு 3 வீடு வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எஸ்டி வீடு நான் 20 வீடு எழுதி கொடுத்துருச்சு. அதில் 20 வீடு வந்ததுங்க. நம்ம மாவட்ட உறுப்பினர் இருக்காங்களா அவர் மூலமாக டாட்கோவில் கட்டி தரணுன்னு வந்தாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி நான் வந்து அதில் 17 வீடு வந்து நான் கட்டிட்டு இருந்தேன். 3 வீடு தான் இருந்தது. அந்த 3 வீடு ஒரே இடத்துல கட்ட முடியாது. 20 வீடு தான் ஒரு இடத்துல கட்ட முடியும்னு சொன்னாங்க. அந்த ஏடி மேடத்திட்ட பேசி இல்லை மேடம் இவங்களுக்கு வந்ததே திரும்பி அமைச்சிட்டிங்கன்னா திரும்பி எப்பவுமே வராது. அந்த 3 வீடு எங்களுக்கு கட்டி கொடுக்கணும். இப்போ அதையும் வந்து மாவட்ட உறுப்பினர் அவரே பண்ணுறாருங்க. அந்த வீடு 3 வீடையும் ஆக மொத்தம் 70 வீடு இந்த இடத்துல வந்து ஒருத்தருக்கு கூட கூரை வீடே கிடையாது. எஸ்டி பழங்குடியின மக்களுக்கு அவங்களுக்கு எல்லாருமே வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிராம வளர்ச்சிக்கு என்ன தேவைன்றதை வந்து நம்ம அதிகாரிகளுக்கும் நம்ம சட்டமன்ற உறுப்பினருக்கும் அவங்களுக்கெல்லாம் நம்ம தெரிவித்தாதான் வந்து இதெல்லாம் நடக்குன்றதுனால நான் வந்து இதை விடாமல் முயற்சி செஞ்சுனே இருப்பேன். ஏதாச்சும் ஒன்று நான் எழுதி கொடுத்துன்னே இருப்போம். போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் கொடுப்போம். ஐயா கிட்ட லெட்டர் வாங்கி கொடுப்போம். அதனால் நிறைய வேலைகள் வந்து நம்ம ஊரில் வந்து 90% வேலைகள் வந்து ரோடு வீடுங்க 90% வீட்டுக்கும் குழாய் போட்டிருக்கோம். 90% கழிப்பறை கட்டி கொடுத்துருக்குறோம். பொது கழிப்பறை கட்டி கொடுத்துருக்கோம். பள்ளி கட்டிடம், அங்கன்வாடி, அந்த மாதிரி சில ஹாஸ்பிட்டல், துணை சுகாதார நிலையம், இந்த மாதிரி சில நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் விடாமுயற்சினால பண்ணி ஐயாவோட அரசாங்கத்தின் ஆதரவும் ஐயாவோட ஆதரவுனால நம்ம கிராமத்திற்கு 90% வேலை வாய்ப்புகள் வந்து எல்லாம் வந்து ஓரளவுக்கு நிறைஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து தமிழக அரசுக்கும் நம்ம சட்டமன்ற உறுப்பினருக்கும் தமிழக முதல்வருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி நன்றி சொல்லி